நீ இப்ப எதுக்கு வந்த வேறையா? நான் தான் அப்பப்ப பணம் கொண்டாந்து கொடுக்கறேன்ல. கொடுக்குறீங்க, ஆனா உங்க பேத்தி படுற கஷ்டத்தை பார்க்க முடியல. உங்க பேத்தின்றது எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? எப்படியோ தெரிஞ்சிச்சு. இது வெளியே தெரிஞ்சாதானே ஆபத்து. சத்தியமா சொல்லல. இவளை இங்க வச்சுட்டா பல சிக்கல் வரும் வேறையா. விஷயம் வெளியே தெரிஞ்சாதானமா சிக்கல் வரும். இது ஒரு வேலைக்கார பிள்ளைய சேர்த்துக்கங்க. நல்ல துணிமணி கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும். அம்மா கண் பார்வையிலேயே குழந்தைய சந்தோஷமா இருக்கும். யாருமா அது? நம்ம ஊர்தாம்மா. வீட்டுல வேலை செய்யறதுக்கு சின்ன பொண்ணா வேணும்னு சொல்லியிருந்தேன். அதான் வேறையா கூட்டிட்டு வந்திருக்கு. ஆமாம்மா, அம்மா குட்டி கேட்டாங்க. கீதா பா பா. இதான் நல்லதா போச்சு. சித்ராவுக்கும் துணையா இருக்கும், வீட்டு வேலை செய்யறதுக்கும் உதவியா இருக்கும். ஏய் குட்டி, ஒழுங்கா வேலை செய்வியா? நல்லா செய்வேன். எல்லா வேலையும் செய்யுங்க. ஏதோ அனாதை குழந்தைன்னு நினைக்காம உங்க குழந்தையா நினைச்சு பாத்துக்கோங்க. ஒழுங்கா இருந்தா வேண்டிய உதவி செய்யறோம். ரொம்ப நல்ல பிள்ளைங்க. இந்த பிள்ளைய பத்தி அம்மாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சாவித்திரி, இங்க அவசரமா புறப்படுறீங்க போல இருக்கேன். நீ புறப்படுமா, மற்ற வேலை நான் பேசிக்கிறேன். கீதா, நீ உள்ள போமா. அம்மா நல்லாவே சமாளிக்கிறீங்க. சமய சந்தர்ப்பம் ஒத்து வந்தா நீங்க ஒரு மந்திரியா கூட ஆகலாமா? சரி சரி, நீ புறப்படு. கீதாவை நான் பாத்துக்கிறேன். சும்மா போனா எப்படிமா? வீட்டுல எவ்வளோ செலவு இருக்கு. ஒரு 5000 கொடுக்கறது. 5000? உங்க மகளோட நல்வாழ்க்கைக்கு இந்த 5000 ரூபாய் தடங்களா இருந்துடக்கூடாதுமா. இப்ப பாத்தீங்களா, உங்க மகளும் மருமகனும் ராஜாவும் ராணி மாதிரி கை கோத்துக்கிட்டு அதுவும் கார்ல போறாங்க. இந்த ரகசியம் வெளியே தெரிஞ்சா கை கோத்துக்கிட்டு போக முடியுமா? 5000 இப்படி திடீர்னு 5000 ரூபாய் கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? இப்ப இருக்கிறத கொடுங்க, அப்புறமா வீட்டு செலவுல ஒதுக்கி வச்சு கொடுங்க. என்னடா மகளோட பணத்தையே திருடலான்னு பாக்குறீங்களா? எதுக்கு உங்களுக்காக வச்சிருக்கீங்க? இல்லையே, மகளோட நல்வாழ்க்கைக்கு தானே. போய் எடுத்துக்கிட்டு வாங்கம்மா. அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடு. வெரி குட். டாடா சொல்லு. டாடா பாய். ஐயா கும்பிடுறானுங்க. அம்மா தவறிட்டாங்களா? 2 வார்த்தை எழுதி போடக்கூடாதுங்களா? எனக்கு பணிச்சே உடஞ்சு போச்சு. ஐயா எங்கேயோ வெளியூர் போற மாதிரி இருக்கு. பிசினஸ் விஷயமா வெளியூர் போறேன். போயிட்டு வாங்க. நான் சின்னம்மா கிட்டே மொத்தமா துக்கம் விசாரிச்சுக்கிறேன். நீங்க எல்லாம் இப்படி ஓடி ஆடி சம்பாதிச்சாதானுங்களே ஏதோ என் மாதிரி ஏழைங்க காவயிறு கஞ்சி குடிக்க முடியும். போயிட்டு வாங்க. சித்ரா டாடா. ஜாக்கிரதையா பாருங்க. என்ன வீரையா? இங்கேயே பேசலாமா இல்ல? கீதா, இவளை கூட்டிட்டு போ. குணவதி பெத்த பொண்ணு நல்லா இருக்கணுமேன்றதுக்காக எவ்வளவோ பாடுபட்டாங்க. ஆனா நான் தான் பாதி பார்க்க கூட கொடுத்து வைக்கல. வீரையா, இந்த போலி கண்ணீர் எல்லாம் வேண்டாம். இப்ப நீ எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ஓ, அம்மா அத கூட சொல்லிட்டு போயிட்டாங்களா? பரவாயில்ல. நான் எங்க சொல்லாம தான் போயிட்டாங்களான்னு பயந்து வந்தேன். இல்லைன்னா நான் வேற சொல்லணும். நீங்க நம்பினாதான் ஆச்சு, நம்பலன்னா நல்ல வேலை. இந்த குழப்பத்துக்கெல்லாம் இடம் வைக்காம சொல்லிட்டு போய் சேர்ந்தாங்க அந்த புண்ணியவதி. உன் குடும்ப தாங்காமதான் அந்த புண்ணியவதி போயிட்டா. ஐயோ, இந்த நல்லவனை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லாதீங்கம்மா. உங்க அம்மா கிட்ட சத்தியம் செஞ்சு கொடுத்தேன்.
இந்த ரகசியத்தை வெளியே சொல்றது இல்லைன்னு சொன்னனும் அதே சத்தியத்தை உங்ககிட்ட செய்கிறேன். இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது, யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். சந்தோஷம். வீரையா, அடிக்கடி வந்து தொல்லை பண்ணாத. ஊர்ல அம்மா பேர்ல இருக்கிற வீட்டையும் நிலத்தையும் உன் பேர்ல மாத்தி கொடுத்துடுறேன். இனிமே இந்த பக்கம் வராத. அதுவும் நல்ல யோசனை தான். வீடு என்ன வரி கட்டணும், வருஷம் வெள்ளை அடிக்கணும், ரிப்பேர் பண்ணணும், இதெல்லாம் சேர்த்து 7ல இருந்து 10 ரூபா ஆகும். நான் பண்ண தியாகத்துக்கு நிலம் கொடுக்க வேண்டியதுதான். ஆனா கரம்பகாடா குடிச்சிட்டீங்கன்னா அதுல ஒரு கேணி வெட்டணும், உடறதுக்கு ஒரு சின்ன டிராக்டர் வேணும், ஒரு 19 தென்னம்பிள்ளையாவது வேணாங்களா? இதெல்லாம் நான் ஒரு 25, அதுல ஒரு 5, 30 ரூபா போதும். குடிச்சிட்டீங்கன்னா ஊரை பார்க்க கிருஷ்ணாராமா கோயில் தான் போய் சேர்ந்துருவேன். 30,000? அவ்வளவு கூட என்கிட்ட இல்லையே. இப்ப இல்லைன்னா என்ன, தவணை முறையில கொடுக்கறது. அப்பப்ப வந்து வாங்கிட்டு போயிடுறேன். இப்ப முதல் தவணையா வந்திருக்கேன். ஒரு 5ல இருந்து 10 ரூபா கொடுக்க போதும். பாக்கிய 2 தவணையில கொடுத்துடுங்க. நீங்க எப்பப்ப வர சொல்றீங்களோ அப்பப்ப நான் வந்து வாங்கிட்டு போறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நிறைஞ்ச கனவே, ஆடம்பரமான வாழ்க்கை, இது நிலைச்சு நிக்கணும்னா எனக்கு ஒரு 30 ரூபாயா கொடுக்க கூடாது? இந்த லேகியத்தை வாயில போட்டு தண்ணி குடிச்சுக்கோ. இந்த லேகியத்தை சாதாரணமா நினைக்காத. நம்ம நாட்டையே குபேர நாடாக்குற சஞ்சீவி. ஏங்க பசி பிராணம் போகுது, ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டா என்ன கூட்டிட்டு வந்து இத்தனோடு லேகியத்தை கொடுக்குறீங்களே. அவசரப்படாதியா. பசிதான் வறுமைக்கு காரணம். பசி இல்லைன்னா நாட்டுல வறுமையே இருக்காது. நீ இதை சாப்பிட்டீங்கன்னா வாழ்நாள் பூரா பசியே எடுக்காது. ஏற்கனவே 2 பேருக்கு கொடுத்திருக்கிற. நீ இதை சாப்பிட்டு பழச்சுக்க போ. ஐயோ பந்து சித்ரா சீக்கிரமா பிடி. சித்ரா போகட்ட, சித்ரா தண்ணி அங்க போகட்ட. சித்ரா அம்மா தண்ணி. எந்த போது அம்மா சித்ரா தண்ணியில விழுந்துட்டா. இந்த அங்கிள் தான் காப்பாத்தினாரு. சாவித்ரி, நீ என்கிட்ட சொல்லாம திடீர்னு தெரிஞ்சு போயிட்டேன். சாவித்ரி. மிஸ்ஸஸ் குமார். அம்மா அம்மா வாமா வீட்டுக்கு போலாம். நடந்ததெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன், நீங்களும் மறந்துட்டீங்க. இந்த பசி எடுக்காம இருக்க மருந்து கண்டுபிடிச்சனே, அது ஒரு பெரிய விஷயம். நான் மட்டும் ஃபாரின்ல பிறந்திருந்தேன்னா என்ன கூப்பிட்டு ஆஸ்கர் ரிவார்டு கொடுத்திருப்பாங்க. ரிவார்டு இல்லைங்க, அவார்டு. ஏதோ ஒரு வார்டு. இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தா கடைசியில ஆஸ்பத்திரி வார்டுக்கு தான் போவீங்க. கொஞ்சம் நிம்மதியா படிக்க விடுறீங்களா? கீழே ஹாஸ்டல்ல உட்கார்ந்து படிய. வைத்தியர் ஆதிமூலம், வைத்தியர் ஆதிமூலம். யார் அவன்? கோத்து பியூனா? வைத்தியர் ஆதிமூலம் நீதானே? ஆமா நான் தான். ராமசாமிக்கு பசிக்காம இருக்கிறதுக்கு லேகியம் கொடுத்தவன் நீதானே? ஆமா. உங்களுக்கு வேணுமா? அந்த பாட்டில வைத்தியரா நீ அறிவிருக்காயா? இங்க அது கிடையாது. இங்க உடும்பிலேயும் கமல பஸ்பம், கடுக்கா பஸ்பம். என்ன அவன் பாட்டுக்கு போறான்? இந்த ஆளு. ஆமா. ஏப்பா, நான் கொடுத்த லேகியத்தை சாப்பிட்டியா? அது வேலை செஞ்சுதா? நல்ல வேலை செஞ்சுச்சே. ஏயா, ஒரு ஆளு 10 நாளா பசிக்காம சாப்பிடாம இருந்தா அவன் உடம்புல எப்படியா தெம்பு வரும்? அடே, ஆமா, நான் அந்த இடத்தை யோசிக்கவே இல்லையே. ஓ, இந்த ஆளு என் மச்சான். என் தங்கச்சி பொட்டு போச்சே பூ போச்சேன்னு ஓட அழகா. இன்னும் போலையா? போகலையா? உன் குடலை உருவி மாலையா போட்டுக்குவேன். இந்த மாதிரி அவன் என் குடல உருவுறேங்கிறான். பாத்துட்டு சும்மா நிக்கிறிய, என்ன காப்பாத்து.
இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி உங்க சும்மா விட மாட்டேன். கொஞ்சம் அப்படி வாங்களேன். என்ன என்ன அப்படி வாங்க, பரவாயில்ல வாங்க. என்ன காதை கொஞ்சம் கொடுங்களேன். என்ன ஐயோ எண்ணெயில போட்ட பணியார மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா இப்ப துண்டக்கான துணிய காணான்னு ஓடுறான். அப்படி என்ன ரகசியம் சொன்ன? வேற ஒண்ணும் இல்லைங்க. என் புருஷன் ஒரு அரசனுக்கு ஒரு குணம் திரும்பிச்சுன்னா மேல விழுந்து கடிச்சு குதிரிட்டு வரணும்னு சொன்ன. பயந்துகிட்டே ஓடுறாரு. இவரை எழுப்புங்க முதல்ல. டேய் அந்த கசமசாலை எழுதிட்டு கொண்டா வாயத்தர முழுங்க. பசி 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 தள்ளி நில்லுப்பா. பசி. நாள் பட்னி பசி அங்க லெட்டின் தான் இருக்குது. அதான் பாரு. அப்படியே போ போ பசி போ போ. பசி பாவம். பசி பசி. இந்த சத்தம் இல்லாம செய்யணும்னு பார்த்தேன், முடியல. பரவாயில்ல, மனுஷன் ராப்பகலா 24 மணி நேரமும் முடிச்சுட்டு இருக்கிற மாதிரி மருந்து ஒண்ணு தயார் பண்ண போறேன். அப்ப மனுஷன் 24 மணி நேரமும் உழைக்க ஆரம்பிச்சா நாட்டுல 2 மடங்கா பெருகும். எது உற்பத்தி. என்ன உற்பத்தி? பொருள் உற்பத்தி. ஒரு மனுஷன் ராத்திரி எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருந்தான்னா நாட்டுல பொருள் உற்பத்தி பெருகாதுங்க, வீட்டுல பிள்ளைங்க உற்பத்தி தான் பெருகும். ஆமா, இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது. ஆண்டவன் எல்லாத்தையும் காரண காரியத்தோட தான் படைச்சிருக்கிறான். அந்த இயற்கையை யார் மாத்த நினைச்சாலும் விபரீதம் தான். இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களே. ஐயா நமஸ்காரம். வாங்க வாங்க. கீதாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஐயா எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? 2 நாளாச்சு. குருமா போடு. ஏன் பேரையா சாப்பிட்டியா? சாவித்திரி பேரையா காப்பி கொடு. ஐயோ இதுதாங்க பெரிய மனுஷன் தன்மைன்றது. ஒரே தடவை தான் பாத்தியே, பேரை அப்படியே ஞாபகம் வச்சிருக்கீங்களே. நான் கூட அப்படிதாங்க, யானை மாதிரி யாரையாவது ஒருத்தரை ஒரு தடவை பார்த்து சாவர வரைக்கும் மறக்க மாட்டேங்க. கீதா நீ கொடுத்து வச்ச பொண்ணுமா, சேர வேண்டிய இடத்துல சேர்ந்த உடனே பாத்தியா சேரு போட்டு சோறு போடுறாங்க. என் வீடா இருந்தா அல்மேனிய தட்டதான் தடவணும். ஏன் பேரையா அவ்வளவு கஷ்டமா? கொஞ்சங்களா நஞ்சங்களா ஏதோ இந்த குழந்தை பிறந்த நேரம் நான் 2 வேளை சாப்பிடுறேனுங்க. நல்ல பாட்டு. என் மனவேதனையே அப்படியே பிரதிபலிக்குது. கேட்க மறந்துட்டேன். அது என்னடா காதல் கதை? என் மனைவி குணம் தெரியாம அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெண்ணை சந்திச்சு அவகிட்ட என் மனசை பறி கொடுத்துட்டேன். கல்யாணம் ஆன அப்புறம் இன்னொரு பொண்ணை நினைக்கிறதே தப்பு, அதுக்கு காதல்னு பேர் சொல்றது அதை விட தப்பு. ஏன் இந்த உலகத்துல யாருமே 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? நீங்க அப்படி நினைச்சிருக்கலாம். ஆனா உங்க காதலி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை கெடுத்து 2ஆம் தரமா வாழ்க்கைப்பட விரும்பாம இருக்கலாம் இல்லையா? நல்லா சொன்னியம்மா, நறுக்குன்னு ஒரு வார்த்தை. ஆமா, அவகிட்ட பழகும் போதே ஆரம்பத்தில் அதை மறைச்சது என் தப்புதான். அதன் பலனை இன்னைக்கு அனுபவிக்கிறேன். என்ன வேணாலும் சொல்லு, ஒரு நல்ல மனைவி அமையறதுக்கு அதிர்ஷ்டம் தான் வேணும். ஐயாவுக்கு அந்த அதிர்ஷ்டம் நிறைய உண்டுங்க. அம்மா மாதிரி பரிசுத்தமான மனைவி கிடைக்கிறதுக்கு ஐயா கொடுத்து வச்சிருக்கணுமே. ஐயா போயிட்டு வரணுங்க, ஐயா வரணுங்க. அம்மாடே நான் வரட்டுங்களாம்மா? ஐயோ ஐயோ, கடைசி நேரத்துல வேண்டியவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டீங்க. கணவனையும் காதலனையும் ஒன்னா பாக்குற பாக்கியம் எனக்கு தான் கிடைச்சது. நாடகத்துல கடைசி காட்சி பாக்குற மாதிரி இருந்தது. பிரியா, இப்படி என்ன சித்திரவதை செய்யறதை விட ஒரே அடியா கொன்னுடு.
பொன்முட்டை இடுற வார்த்தை கொல்ற பைத்தியக்காரனா நானு. நாடகத்துல கடைசி காட்சி சந்தோஷமாவும் முடியலாம், துக்கத்திலயும் முடியலாம். அந்த ரெண்டும் உங்க கையில தானே இருக்கு. வீரையா, நீ என்ன சொல்ற? வேற என்ன புதுசா சொல்ல போறேன்? 25,000 ரூபாய் நான் கேட்ட மாதிரி கொடுத்துட்டா நான் இந்த பக்கமே வரமாட்டேன். நாடகமும் சந்தோஷமா முடியும். இல்லன்னா அந்த தொகையை சாவித்திரி தான் கொடுக்கணும்னு ஏதாவது கட்டாயமா? ஆம்பளை கொடுத்தானா பொம்பளை கொடுத்தானா அலி நோட்டா கொடுக்க போறீங்க? வாங்க வாங்க. யாரு கொடுத்தா என்ன, சாவித்திரி கொடுத்தா என்ன, சத்தியவாங்க கொடுத்தா என்ன, எல்லாம் கவர்மெண்ட்ல அடிக்கிற நோட்டு தானுங்களே. எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டா நான் இந்த பக்கமே வரமாட்டேன். சரி, என் கூட வா, தரேன். ஊருக்கு போறதுக்குள்ள உன் கணக்கை தீர்த்தர். ரொம்ப நல்லதா போச்சு. காதல்னா இப்படித்தாங்க இருக்கணும். இந்த லைலா மஞ்சள் காதல் மாதிரி சும்மா செவிட்ட வச்சுக்கிட்டு ஆபத்து காலத்துல உதவுறதுக்கு தாங்க பேர் காதல்னு. ஒரு விதத்துல பார்க்க போனா இந்த பணத்தை நீங்க கொடுக்கறதாங்க நியாயம். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து செஞ்ச தப்புக்கு ஒரு 3 அடி வயசுல குழந்தை வேற இருக்கு. இது வரைக்கும் சாவித்திரி அம்மாவே பணம் கொடுக்குது. நீங்க கொடுக்கலன்னா அது அசிங்கங்க. பேசாது, வா. கொடுங்க வா. கொடுங்க. கொஞ்சம் நில்லுங்க. நீங்க வயசு உள்ள அப்படியே நடக்கலாம். என்னால அப்படி முடியுங்களா? எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே போயிடுவேன். எவ்வளவு கேட்ட? 25,000. வெறும் 25ங்க. தரலனா? தரலனாவா? பல வருஷங்களா கஷ்டப்பட்டு மறைச்சு வச்சிருந்தனே ரகசியத்தை, அத குமாரையா முன்னாடி போட்டு உடப்பேன். சாவித்திரியோட பத்தினி வேஷத்தை கலப்பேன். சாவித்திரிக்கு ஒரு கஷ்டம் வந்தா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அதுக்கு காரணமா இருக்கிறவங்களே விட்டு வைக்கவும் மாட்டேன். பாரு, வாய் பேச்சு வாயில இருக்கிறப்ப சட்டையெல்லாம் பிடிக்க கூடாது. நான் எங்க ஊர்லயே ஒரு பெரிய மனுஷன்.